எதனால இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி ரீசெண்ட் டைம்ஸை பார்த்தீங்கன்னா மொத்த ஏர்போர்ட்டுமே வந்து ஃபுல்லாக வந்து பீப்புள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதாகட்டும். இண்டிகோ ஃப்ளைட்னால இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இந்தியன் எக்கனாமி வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லை, 600 கோடிக்கு மேலே வந்து இழப்பு வந்துச்சு. அதுவும் மட்டும் இல்லை, மெயினாக சொல்ல போனால் இந்த மாதிரி ஒரு ஒர்ஸ்டான சுச்சுவேஷன் வந்து எந்த இடத்துலையுமே அந்த அளவுக்கு நடந்தது கிடையாது. இதுக்கு முன்னாடியும் சரி, இப்பயும் சரி. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அண்ட் இந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தா அந்த ப்ராப்ளத்தை சுச்சுவேஷனை ஹேண்டில் பெட்டராக அக்செப்ட் பண்ணிக்கலாம், பெட்டராக வந்து ப்ராப்ளமே இல்லாமல் தவிர்க்க முடியும். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து ஒரு இனிஷியேட் எடுத்தாங்க, ஒர்க்கிங் ஹவர்ஸை கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வந்தாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு பைலட் இருக்கார் அப்படின்னா ஆட்டோ பைலட் மோடில் போட்டுட்டு அவர் வந்து சும்மா இருப்பார். ஒரு விமானத்தில் மேலே பயிரிக்கும் போது அந்த டைமில் மட்டும்தான் அவருக்கு ரெஸ்ட் கிடைக்கும். பட் ஆனால் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச், ஒரு இந்தியா டு அமெரிக்கா போகிறார் அப்படின்னா ஒரு 24 hours ட்ராவல் இருக்கணும்னா அப்படின்னா 24 hours ஃபுல்லாக ஒரு ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் அட் நெக்ஸ்ட் டைம் வந்து 24 hours வந்து கொஞ்சம் லீவ் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும். பட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொடுத்த சுச்சுவேஷனால இன்னுமே நிறைய ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நிறைய இத்தனை பேர் தான் ஒர்க் பண்ணணும், இத்தனை விஷயங்கள் தான் பண்ணணும்னு சொன்னதால வந்து ஸ்ட்ரிக்டாக அந்த கவர்மெண்ட் லாஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அந்த கவர்மெண்ட் அப்ளிகேஷன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண இண்டிகோனால மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. சரி, ஓகே, ஃபைன். இந்த கவர்மெண்ட் இம்ப்ளிமேஷன் பண்ணது வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாதிப்பு ஏற்படலையா? இதுக்கு முன்னாடி என்னென்ன சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணாங்க? ரீசெண்டாக வந்து ஒரு 2012 ஆகட்டும், 2010 அந்த டைமில் சுச்சுவேஷனில் சிமிலரான ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு. அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து அந்த டைமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மோனோபோலியாக 1-2 கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனிஸ் இருந்தாங்க ஏர்லைனில். அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கும்போது வந்து ஒரு கம்பெனியில் வந்து அடி விழுந்தாலும் மற்ற கம்பெனியில் வந்து ஈஸியாக மேலே போயிடலாம். அப்படி அந்த மற்ற கம்பெனியில் விட்டு மேலே போயிருந்தாலும் நிறைய ப்ராப்ளம் வந்து ஏற்படலை அந்த சுச்சுவேஷன். ஏன் அப்படின்னா 60% ஆஃப் ஷேர்ஸ் வந்து இண்டிகோ வச்சுருந்தாலும் மற்ற கம்பெனிஸ் வந்து நிறைய பீப்புள் வந்து இல்லாததுனால இந்த ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு. பட் அந்த டைமில் அந்த சுச்சுவேஷனில் 30% மட்டும் தான் ஷேர் வச்சுருந்தாங்க, மார்க்கெட் ஷேர். மற்ற கம்பெனியில் மற்ற லைக் கிங்ஃபிஷர் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ், டாப் கம்பெனிஸ் வந்து எல்லாமே இருந்துச்சு. பட் ஏர்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ப்ராஃபிட்டபிலிட்டியும் ஒரு பிரேக் இவன் பாயிண்ட், அதாவது ஒரு போட்ட முதல்ல வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி எடுக்கணும் அப்படின்னா ரொம்பவே வந்து அதிகமான இன்கம் ஜென்ரேட் பண்ணணும், அதிகமான விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி வந்து அதிகமான இன்கம் ஜென்ரேட் பண்ணணும், அதிகமான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா எங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஏர்லைன் மேக்ஸிமம் வந்து ஓனாக வந்து பிளேன் வாங்க மாட்டாங்க. அப்படி பிளேன் வாங்கினாங்க அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்கும். 1 கோடி ரூபா கொடுத்து ஒரு பிளேன், 1 கோடி ரூபா இல்லை, 1000 கோடி ரூபாய், 2000 கோடி ரூபா, அது மாதிரி பிளேன் இருக்கும். அப்படி அந்த 1000 கோடி ரூபா, 2000 கோடி ரூபா பிளேனை வந்து வாங்கணும் அப்படின்னா அவங்களோட விஷயங்கள் வந்து அதிகமான கேபிட்டல் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படி அதிகமான கேபிட்டல் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோன் வாங்க. போயிங் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கிட்டையும் ஏர்பஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கிட்டையும் 2 கம்பெனி தான் இந்தியா உலகம் முழுக்க வந்து பிளேனை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அப்படி ஏரோப்ளேன் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் அவங்க 2 பேர்ட்ட வாங்கி அது மற்றவங்க பேசஞ்சர் வெஹிக்கிளாக வந்து விற்கணும். இல்லை அப்படின்னா அவங்க கிட்ட வந்து லீஸுக்கு எடுக்கலாம். லைக் எப்படி சொல்ல போனோம்னா என்ஜிகே அந்த படத்தில் சொல்கிற மாதிரி நம்ம ஒரு லீஸுக்கு எடுக்க முடியும். ஒரு போயிங்கோட ஏர்கிராஃப்ட் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் ஆகட்டும். சரி, ஓகே, ஃபைன். இப்படி லீஸுக்கு எடுத்து அவங்க பண்ணுற விஷயங்கள் ஆகட்டும், ஒரு கவர்மெண்டோட நார்ம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி கவர்மெண்டோட நார்ம்ஸும் அது எல்லா விஷயங்களும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும். லைக் எப்படி அப்படின்னா, போயிங் ஆல்ரெடி வந்து ரீசெண்டாக வந்து ஒரு பெரிய டவுன்ஃபால் தெரிவிச்சாங்க. எப்படி அப்படின்னா ஏர் இந்தியாவோட கிராஃப்ட் வந்து டேமேஜ் ஆனதுனால இந்த நாளை வந்து இந்த இம்பாக்ட் வந்து அதில் இருக்கனால இன்னுமே ஸ்ட்ரிக்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. என்னதான் வந்து இண்டிகோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிறைய பிளேன் வச்சுருந்தாலுமே அவங்க வந்து நிறைய சில பிளேன்ஸ் வந்து லீஸுக்கு இருக்கிறதாகட்டும், ரெண்ட்டுக்கு எடுத்த மாதிரி தான் வச்சுட்டு இருக்காங்க. பட் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஃபார்ம்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்லாம் பண்ணியிருக்கணும், அதுக்கான சுச்சுவேஷன், அதுக்கான டைம் லைனை கொடுத்துருக்கோம். இந்த சுச்சுவேஷனில் நீ இந்த மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் விஷயங்களை கொடுக்கணும். லைக் எப்படின்னா, அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயங்கள் தப்பாக இருக்குது இண்டிகோவோடது. எப்படி அப்படின்னா, ஒரு டைம் பீரியட் வந்து கொஞ்சம் கொடுத்து அந்த டைம் பீரியடை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இந்த நாளை இப்போட எஃபிஷியன்சி நடக்கும், இவ்வளோ விஷயங்கள் நடக்கும் அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். லைக் எப்படி அப்படின்னா, ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு ஆல்ரெடி ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க ஆர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க மீதினே வந்து ஒரு வேகன்சி வந்து ஃபில் ஆகும். அண்ட் வேகன்சி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க ஃபில்ஃபில்மெண்ட் ஆகிட்ட பிறகு தான் ரிட்டையர்மெண்ட் கொடுப்பாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆகும். அது நார்மலாக எல்லா இடத்துலையுமே நடக்கும். பட் ஆனால் கவர்மெண்ட் வந்து நார்ம்ஸ் படி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி டக்குன்னு கொடுத்தாங்க. பட் டக்குன்னு கொடுத்ததுனால வந்து ஆல்ரெடி
ஃபாஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நார்ம்ஸ் இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டாங்க. அப்படி இந்த இம்ப்ளிகேஷன் சிச்சுவேஷன் டைம் பீரியட் மட்டும் கொஞ்சம் டைம் பீரியட் கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் பீரியட்ல நீங்கள் இந்த விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த சிச்சுவேஷன் சால்வ் பண்ணிருக்கலாம். மெயினான சொல்யூஷன் 3 சொல்யூஷனாக அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணி நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து மோனோபோலி. ஒரு சில கம்பெனிஸ் மட்டுமே ஏர்லைன்ல இருக்கிறத விட்டுட்டு மற்ற கம்பெனிஸ்க்கும் வந்து வழி விட்டாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருக்கும். லைக் எப்படி அப்படின்னா, ஒரு பிஸ்கெட் விலை வந்து அதிகமாயிட்டு இருக்கு. ஒரு கம்பெனி ஒரு பிஸ்கெட் கம்பெனி 5 கம்பெனி 6 கம்பெனி இருக்கு அப்படின்னா, அந்த ஒரு கம்பெனியை மட்டும் கம்ப்ளீட்டா மார்க்கெட் உள்ள விட்டு போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு கம்பெனி வந்து ரேட் அதிகமாக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நிறைய பீப்புள் வந்து நிறைய கன்சூமர்ஸ் நிறைய பிசினஸ் மேன்ஸ் வந்து பிஸ்கெட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அதனால மார்க்கெட்ல அந்த அளவுக்கு அடி விழாது. பட் இதையே வந்து ஏர்கிராஃப்ட் அப்படி இல்லை, நிறைய பீப்புள் அந்த மாதிரி நிறைய பிசினஸ் மேன் அதுல இல்லை. அதனாலதான் மிகப்பெரிய அடி வாங்குது. எதனால அந்த பிசினஸ் மேன் இல்லை அப்படின்னா, அதோட பிரேக் ஈவன் பண்ண, அதாவது கேபிட்டல் வந்து திருப்பி ரிட்டர்ன் வரதுக்கான அமௌண்ட் வந்து ரொம்ப நாள் எடுக்கும், ரொம்ப வருட கணக்கில் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்காது. ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இருக்காது. மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், எல்லா விஷயத்தாகட்டும் ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி அந்த விஷயத்த வந்து டேக்கிள் பண்றதுக்கான ரெண்டாவது விஷயம் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலா பிளேன் சார்ஜ் வந்து மிகப்பெரிய விஷயங்களை கம்மி பண்ணலாம். அண்ட் காலியா போற பிளேனை வந்து ஃபுல்லா வந்து ஒரு ரேட்டை வந்து ஒரு டைனமிக் பிரைசிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஈவன் ட்ரெயின் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ராஜ்தானி அந்த மாதிரி முக்கியமான பெரிய பெரிய ட்ரெயின்ஸ் வந்து அந்த டைனமிக் பிரைசிங்கை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி அந்த டைனமிக் பிரைசிங்கை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா டைனமிக்கா வந்து ஒரு சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். காலியா போற பிளேன்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு டைனமிக் பிரைசிங்கை வச்சு மெக்கானிசம் வச்சு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா எல்லா பிளேனும் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும், குறைஞ்ச விலையிலையும் போக முடியும், அண்ட் தரமானவும் இருக்கும். அதிகமான காசு கொடுத்து போறவங்க எப்போ போவாங்க? ஏன்னா ஆல்ரெடி டைனமிக் பிரைசிங்லாம் இருக்கு. பட் ஆனால் இன்னுமே அந்த காஸ்ட் எஃபிஷியன்சி ரொம்ப கம்மி பண்ணணும். அந்த காஸ்ட் ஹையை வந்து ஒரு சிச்சுவேஷன்ல வந்து யூஸ் பண்றதுனால வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுறாங்க பீப்புள். அப்படி பாதிப்பு ஏற்படுத்துறதுனால வந்து இந்த மாதிரி மிகப்பெரிய வந்து எக்கனாமி வந்து க்ளோஸ் ஆகுது, ப்ராப்ளம் ஏற்படுது. அப்படி எக்கனாமிக் ப்ராப்ளம் ஏற்படுறதுனால வந்து இந்தியனோட ஜிடிபி அதிகமானால 90 ருபீஸ்க்கு வந்து ரொம்பவே ஒஸ்டா வந்து ருபி போயிட்டே இருக்கு. இதுவும் ஒரு காரணம் கூட சொல்லலாம். ஒரு எக்ஸ்போர்ட் நடக்கிற விஷயங்கள் வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதனால இண்டிகோ வந்து 60% மார்க்கெட் ஷேர் இருக்கலாம். அப்படி 60% மார்க்கெட் ஷேர் வச்சிருந்தனால வந்து இப்போ இந்த விஷயத்த மிகப்பெரிய ப்ராப்ளமும் ஏற்படுது. அண்ட் இந்த சிச்சுவேஷனை 3வது விஷயம் எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னா, மெயினா மோனோபோலியை விடணும் அண்ட் கம்பெனி நிறைய பேர் உள்ள வரணும்னு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் மெயினான விஷயம் என்னன்னா, இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து பிரைஸை கம்மி பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அது பிரைஸை கம்மி பண்றதுக்கு மட்டும் இல்லை, நிறைய கம்பெனிஸ் வந்து உள்ள வரதுனால பீப்புள் வந்து கன்சம்ஷன் அதிகமா இருக்கணும். லைக் வந்து ஒரு ஏர்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மெயினா இம்பார்ட்டன்ட். பட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3-4 ஏர்போர்ட் தான் இருக்கும். பட் இதே வந்து ஒரு அமெரிக்கா ஆகட்டும், வெஸ்டர்ன் கண்ட்ரி ஆகட்டும், எல்லா கண்ட்ரி கம்பேர் பண்ணல, குளோபலைஸ்டான ஒரு டெவலப்டான எக்கனாமி இருக்கிற கண்ட்ரியை கம்பேர் பண்ணல, நிறைய ஏர்போர்ட் இருக்கும். ஏன் பிரான்ஸ் எடுத்தீங்கனாலே ரொம்பவே சின்ன கண்ட்ரி, ஆனா இந்தியாவோட ஏர்போர்ட்டை விட அங்க அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த அளவுக்கு வந்து சின்ன கண்ட்ரியா இருந்தாலும் ஏர்போர்ட்ஸ் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு கன்சம்ஷனோட பிரைஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, ஏர்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலா வந்து ஒரு பஸ் மாதிரியோ எவ்வளோ அளவுக்கு வந்து ஒரு மக்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஈக்குவலிட்டியை வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுல இந்த மெயினான ப்ராப்ளம் எங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா, கம்பெனிஸ் அதிகமாக இல்லாததான ப்ராப்ளம். ஏன் கம்பெனிஸ் இல்லை அப்படின்னா, அதிகமான பீப்புள் வந்து கேபிட்டல் வராதுன்னு காரணம். அது கேபிட்டல் வராத காரணம் வந்து இன்னொரு நாம்ஸ் என்னன்னா, அதிகமான கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் ஒரு விஷயங்கள் இருக்கிறதுனால இது மிகப்பெரிய ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு. இந்த ப்ராப்ளத்தான சொல்யூஷன் வந்து இந்த 3 விஷயத்த மட்டும் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஏர்லைனோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அப்படி ஏர்லைனோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு இந்தியன் எக்கனாமி நல்லா இருக்கும். அப்படி கவர்மெண்ட் வந்து நார்ம்ஸும் சொல்லியிருக்கு. கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிகேஷன் டைம் பீரியட் கொடுத்து ஒரு இம்ப்ளிகேஷன் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருக்கும். கவர்மெண்ட் வந்து நினைச்சிட்டாங்க, சரி ஓகே அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. பட் அவங்க பார்த்ததுனால இவ்வளோ பெரிய பண்ணை இண்டிகோ வந்து கரெக்டான ஆல்ரெடி முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயத்த. பட் ஆனால் அவங்க சரியான டேக்கிள் பண்ணாதான ப்ராப்ளம். கவர்மெண்ட் இனிமேட்டு வந்து மெஷர்மெண்ட் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா பெட்டரா வந்து இம்ப்ளிகேஷன் பீரியட் டைம் அப்படின்ற ஒரு புஷ் கொடுத்து இந்த மாதிரி பண்ணியே ஆகணுன்ற மாதிரி கொடுக்கணும். அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஒரு கம்பெனியோட இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் அந்த மாதிரி டாப் கம்பெனிஸ்லாம் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து டார்கெட்ஸ் அவங்களோட விஷயங்கள் ஒரு இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னா முன்கூட்டியே தெரிஞ்சு அதுக்கான பெட்டரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுவாங்க. பட் ஆனால் இண்டிகோ ஆகட்டும், அந்த மாதிரி ஒரு ஏர்லைன்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி பண்ற விஷயங்கள் இல்லை. ஏன் அப்படின்னா அதிகமான ஃபோக்கஸ் ஃபுல்லாவே வந்து டாப் ப்ரியாரிட்டி வந்து எங்க இருக்கு அப்படின்னா பீப்புள்கிட்ட இல்லாம ஒரு பிசினஸ் மைண்ட் செட்ல மட்டும்தான் இருக்கே, ஃபோக்கஸ் ஆஃப் பினான்சியல் விஷயங்கள்லாம் மட்டும்தான் இருக்கே தவிர்த்து இந்த வெல்னஸ் அப்படின்ற ஒரு எலமெண்ட் இல்லாதனால மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அண்ட் இம்ப்ளிகேஷன் டைம் மட்டும் கரெக்டாக வந்து R&Dக்கு மட்டும் பண்ணாங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும், இன்னும் பெட்டரா பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.